வணக்கம். இன்றைய செய்திகள். மதுரையில் வறண்ட வைகையை சீரமைக்கவும் தூய்மைப்படுத்தவும் இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் RV அர்லேக்கர் அழைப்பின்படி தன்னார்வலர்கள் களமிறங்க தயாரான நிலையில் முறையான அனுமதி தேவை என கூறி போலீசார் தடை போடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரையில் கடந்த வாரம் தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆளுநர் அர்லேக்கர், நான் வரும்போது வைகை ஆற்றை கண்டு ஆச்சரியப்பட்டேன். ஆறு என்றால் நீர் இருக்க வேண்டுமே, இல்லை, இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தேன். மதுரை இளைஞர்கள் வைகையை சுத்தப்படுத்துவதை இலக்காக கொண்டு முயற்சிக்க வேண்டும். இதுவும் தேசப்பற்றுதான், இல்லை என்றால் லோக்பவனே முயற்சி எடுக்கும் என்று பேசினார். இந்த விவகாரத்தை திமுக கையில் எடுத்ததால் தாவேக அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. ஆளுநரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமைச்சர் நிர்மல்குமார், ஆளுநர் அவர் வேலையை மட்டும் பார்த்தால் போதும் என காட்டமாக கூறினார். இதனிடையே மதுரை யானைக்கல் ஆழ்வார்புரம் பகுதியில் வைகை ஆற்றை பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து தூய்மைப்படுத்த சில தன்னார்வ அமைப்புகள் முன்வந்துள்ளன. ஒரு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தூய்மை பணிக்கு பாதுகாப்பு மற்றும் அனுமதி கேட்டு ஜூலை 4ஆம் தேதி போலீசில் மனு கொடுத்தனர். நேற்று தூய்மை பணி நடக்கவிருந்த நிலையில் வைகையை பராமரிக்கும் நீர்வளத்துறை மற்றும் மாநகராட்சி அனுமதி இல்லாததால் நாங்கள் அனுமதி தர முடியாது என போலீஸ் தரப்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீஸ் தரப்பில் கேட்டபோது, நீர்வளத்துறை மாநகராட்சி பராமரிப்பில் உள்ள பகுதி என்பதால் அத்துறைகளின் அனுமதி கேட்டோம். இது வழக்கமான நடைமுறைதான். அனுமதி கடிதம் கொடுத்திருந்தால் அனுமதி அளித்திருப்போம் என்றனர். இது குறித்து தன்னார்வலர்கள் கூறுகையில், மனுவை வாங்கிய அன்றே பிற துறைகளின் அனுமதி கடிதம் தேவை என்று சொல்லியிருந்தால் வாங்கி கொடுத்திருப்போம். ஆனால் நேற்று முன்தினம் இரவு வரை மௌனமாக இருந்துவிட்டு திட்டமிட்டு அனுமதி மறுத்தனர். நாங்கள் அனுமதி கேட்ட மனுவில் ஆளுநர் அழைப்பு விடுத்திருந்ததை சுட்டிக்காட்டியிருந்தோம். இதன் காரணமாகவே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்றும், கடந்த ஆட்சியில் வைகையை தூய்மைப்படுத்தும் பணியில் அதிகாரிகள் எங்களுடன் சேர்ந்து பணி செய்தனர். இதே போலீஸ்தான் பிற துறைகளின் அனுமதி கடிதம் பெறாமல் எங்களுக்கு அனுமதி பாதுகாப்பு தந்தனர். தற்போது ஆளுநரின் அழைப்பின் பேரில் இந்த பணி நடப்பதால் தாவேக அரசுக்கு பெயர் கிடைக்காது என்பதால் அனுமதி மறுக்கின்றனர். இதிலும் அரசியல் செய்வது வேதனையாக உள்ளது என்று கூறியுள்ளனர். சமூக நீதி, இடஒதுக்கீடு பேசும் திமுக அதிமுகவினர் நடத்தும் மருத்துவக் கல்லூரிகள் தான் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக உயர்வு பெற்றுள்ளன. மேலும் 600 MBBS இடங்கள் பறிபோகும் சூழலுக்கு திமுக தான் காரணம் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பவானிசாகர் அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் வரைமுறை இல்லாமல் வண்டல் மண் எடுப்பதால் அணைக்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதாக அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையம் சிறுமுகை அருகே பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியில் விவசாயிகள் இலவசமாக வண்டல் மண் எடுக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பட்டா சிட்டாவுடன் அனுமதி பெற்று நீர்த்தேக்க பகுதிகளான லிங்காபுரம், பெத்திக்குட்டை, புதுக்காடு உட்பட பல்வேறு பகுதிகளில் வண்டல் மண் எடுத்துச் செல்கின்றனர். இதில் விவசாயிகளின் பெயரில் உள்ள ஆவணங்களின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட விவசாயிகளுக்கே தெரியாமல் டிப்பர் லாரிகள் வாயிலாக அதிக அளவில் எடுத்துச் செல்வதும், நீர்த்தேக்க பகுதியில் அளவுக்கு அதிகமாக ஆழமாக தோண்டி மண் எடுப்பதும், அனுமதி அளிக்கப்பட்ட நேரத்தை கடந்து இரவிலும் மண் எடுத்துச் செல்வதாகவும் புகார் எழுந்துள்ளது. மேலும் பெத்திக்குட்டை, சிறுமுகை சாலை உட்பட பல்வேறு பகுதிகளில் டிப்பர் லாரிகள் அதிவேகமாக செல்வதால் விபத்து ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் சமீபத்தில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக எடுக்கப்படும் வண்டல் மண் தேவைக்கேற்ப ஒரு லோடு 1500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலர் குலாம் அகமது மீர் நியமிக்கப்பட்டுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலர் KC வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக குலாம் அகமது மீரை காங்கிரஸ் தலைவர் கார்கே நியமித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலாம் அகமது மீர் ஜம்மு காஷ்மீர் மாநில MLA-வாக உள்ளார். ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளராக இருந்த கிரிஷ் ஷோடங்கர் கோவா மாநில காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் 10 நகரங்களில் அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற அமைப்பை தொடங்கியுள்ளார். இதுவரை 19 லட்சம் பேர் அதில் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர். இந்நிலையில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, நியூஜெர்சி தமிழ் பேரவை இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் பங்கேற்க அண்ணாமலை அமெரிக்கா சென்றார். அதற்கு முன்னதாக நியூஜெர்சி நகரில் வி த லீடர்ஸ் அமைப்பு ஏற்கனவே தொடங்கப்பட்டது. அதை விரிவுபடுத்தும் விதமாக சிகாகோ, மெக்சிகன், பாஸ்டன், விர்ஜீனியா, அட்லாண்டா, பே ஏரியா, சான் அன்டோனியா,
டல்லாஸ், அரிசோனா ஆகிய நகரங்களிலும் அண்ணாமலையின் அமைப்பு தொடங்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை நடந்து வருகிறது. அங்குள்ள ஆதரவாளர்களை சந்தித்து அண்ணாமலை பேசி வருகிறார். அமெரிக்க நகரங்களில் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக அரவிந்த் ஈஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே பொள்ளாச்சியில் வரும் 12ஆம் தேதி அண்ணாமலை பொதுக்கூட்டம் நடத்தவுள்ளார். அதற்கு முன் வி த லீடர்ஸ் அமைப்பில் 20 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க தீவிரம் காட்டி வருகிறார். அதற்காக தமிழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடந்து வருகின்றன. கரூருக்கு விஜய் செல்லக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்திற்கு திமுக சென்றது. ஆனால் நீதிமன்றம் சவுக்கால் அடித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மலைமுழங்கி மகாதேவன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். கரூருக்கு விஜய் செல்லக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்திற்கு திமுக சென்றது. ஆனால் நீதிமன்றம் சவுக்கால் அடித்துள்ளது. செந்தில் பாலாஜி, மலைமுழங்கி மகாதேவன் திமுக கூட்டணியில் இருந்தபோது இதை பேசுவது தர்மம் கிடையாது என்பதால் நான் அப்போது விமர்சிக்கவில்லை. சட்டசபை தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க நினைத்தோம். தேர்தலில் போட்டியிடாவிட்டால் கட்சியின் பதிவு ரத்து செய்யப்படும் என்பதால் போட்டியிட்டோம் என்றும் வைகோ பேசியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.